ரேபிட் ஆயில் வீட்டிலே எப்படி தயார் பண்ணுறோம் பார்ப்போமா? அதுக்கு பண்ணைக்கு போங்க, முயல் பண்ணைக்கு. கறிக்காக வாங்கப்படுற முயல் ரத்தம் வேஸ்ட் ஆகாமல் அதை இந்த மாதிரி கிளாத்தில் வாங்கிட்டு வந்து நிழலில் காய போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 6 லிட்டர் ஆயில், கோகனட் ஆயில் போட்டு நான் ஒரு சிம்மில் போடலை, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி இந்த கிளாத்தை கட் பண்ணி அதில் போட்டுட்டு, வெட்டி வேறு உங்கள்கிட்ட இன்னும் மறிக்கொழுந்து இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வாசத்துக்காக நம்ம எண்ணெயில் என்னெல்லாம் போடுவோமோ எல்லாமே சேர்த்து செய்யலாம், தப்பே கிடையாது. என்கிட்ட வெட்டி வேர் மட்டும் இருக்குது, இந்த மற்ற வேர் இல்லை. அதனால் நான் வெட்டி வேர் கார்டனில் வந்ததுனால நிறையா போட்டிருக்கேன். இது காய வச்ச வெட்டி வேர். உங்கள்கிட்ட மறிக்கொழுந்து இருந்தால் மறிக்கொழுந்தும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து வாடல்லாமல் இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக இந்த வடிகட்டின ஆயிலை வந்து 3 நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த சூரிய சக்தியும் அதில் இருக்கும்னு ஒரு இது, அதோட வாடை வராது. அதுக்காக இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த ஆயில் போட்டால் முடி வளரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ரேபிட் ஆயில் தயார் பண்ணியிருக்கிறது. பார்ப்போம் எப்படி வளருதுன்னு.